திருச்சிற்றம்பலம். அம்மா ஆரம்பிக்கலாம் சுவாமி, ஆரம்பிக்க நீங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தொறும் தழிப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. ஐயா ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வேலுண்டு வினையில்லை குழுமம் 3வது ஆண்டாக திருவம்பாவை முத்தமிழ் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளையும் பெற்றோர்களையும் வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக அடியேன் வரவேற்கின்றேன். இதை நம்ம இந்த விழாவை நம்ம தொடங்க இருக்கிறோம். எப்பயும் தொடங்கும் போது இதை நம்ம குழந்தைங்களை நம்ம கூப்பிட்டு இந்த வட்டம் குழந்தைங்களை வச்சு நம்ம தீபம் ஏற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு யாரை கூப்பிடுறாங்களோ, பிரேமாமா யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க நீங்க அன்மியூட் பண்ணி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லுங்க. அங்க தீபம் எரியும். அது உங்களுக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தீபங்கள்லாம் எரியும். முதல்ல விளக்கு ஏற்றி தொடங்குவதுதான் நம்மளுடைய மரபு. ஆகவே இந்த திருவம்பாவை விழா கிட்டத்தட்ட 3ஆம் ஆண்டாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பல குழந்தைகள் இதுல விளையிருக்காங்க. எல்லாருக்கும் இன்றைய தினம் சான்றிதழ் வழங்க இருக்கின்றோம். ஆக இன்றைய தினம் வழங்க இருக்கும் போது அதனால குழந்தைகளை அம்மா அழைங்க. குழந்தைங்க அன்மியூட் பண்ணி அந்த யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க அன்மியூட் பண்ணி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்க. இந்த தீபம் இங்க எரியும். அம்மா பிரேமாமா முதலாவது குழந்தை அழைங்க சுவாமி. சிவாய நம. விதுஷ்ணி வந்திருக்கீங்களா? விதுஷ்ணி வாருங்களம்மா. அம்மா வந்திருக்கேங்கம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று விளக்கேற்றுங்கம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. கிருஷ்ணா, கிருஷ்ணா வாருங்கள் ஐயா. சிவத்திரு கிருஷ்ணா விளக்கேற்றுங்கள். ஜெய் கிருஷ்ணாவாக்கா? ஆமா, ஜெய் கிருஷ்ணா வெளியே போயிருக்காங்க. உங்க அம்மாட்ட சார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேதப்பிரியா, வேதப்பிரியா வாருங்கள் அம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரித்விக் வாருங்கள் ஐயா. ரித்விக் அரோகரா சார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி நன்றி. அபிநயா வாருங்கள் அம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்கம்மா. சுவாதி அழகம்மை வாருங்கள் அம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி. அருமை அருமை. அனைத்து குழந்தைகளும் அழகாக தொடர்பிட்டு இருக்கின்ற தீபத்தை ஏற்றிருக்காங்க. இந்த தீப ஒளியோடு அவர்களுடைய முத்தமிழ் விழா நமக்கு திருவம்பாவை முத்தமிழ் விழா தொடங்குகின்றது. அடுத்தபடியாக விநாயகர் துதி பாடுவதற்கு யாருக்காவது வாய்ப்பு கொடுங்க. ஜானகி அம்மா வாருங்கள் அம்மா. அப்ப குழந்தைங்களுக்கு ஐயா, பெரியவங்களுக்கு யாருக்கெல்லாம் கொடுங்க. நீ கொடுங்க, யாராவது கொடுங்க. ஜானகி அம்மா வாருங்கள் அம்மா. சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பிடியதன்னொரு உமை கொலமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறை இறையே. முருகாசரணம். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. சரி, நன்றிங்கம்மா. அருமை அருமை. அடுத்தபடியாக நால்வர் துதி பாட அம்மா அலைங்க சுவாமி. லலிதா அம்மா வாருங்கள் அம்மா. சிற்றம்பலம். பூழிய கோன் வெப்பொழித்த
புகலிய கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊலிமலி திருவாத ஊர திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. சிவாயனம். ஆக மிகச்சிறப்பாக பெருமானுடைய பெரும் கருணையின் மூலமாக இந்த திருவம்பாவை முத்தமிழ் விழா தொடங்கி இருக்கின்றது. நிறைய குழந்தைங்க இதுல வந்து பங்கு பெற்றார்கள். நிறைய குழந்தைங்க நிறைய இடங்கள்ல இருந்து, தமிழ்நாடு, அமெரிக்கா மற்றும் பல இடங்கள்ல இருந்து நிறைய குழந்தைகள் இதுல வந்து பங்கு பெற்றாங்க. அடியின் ஏற்கனவே சொன்னது போல கிட்டத்தட்ட 59 குழந்தைகள் வந்து இசை தமிழ்லையும் 19 குழந்தைகள் வந்து நடன தமிழ்லையும் 14 குழந்தைகள் வந்து இயற்றமிழ்லையும் கலந்து கொண்டாங்க. ஒரு 3 குழந்தைங்க 3 தமிழ்லையுமே கலந்து கொண்டாங்க. 3 பேர் வந்து 3 தமிழ்லையும் கலந்து கொண்டாங்க. நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நடன தமிழ்னு சொல்றோம், குழந்தைங்க எல்லாம் நடனம் ஆடி அனுப்புவாங்களா அப்படின்னு நாங்க கொஞ்சம் எதிர்பார்த்தோம். நாங்க இது நடக்குமான்னு பார்த்தா ரொம்ப ப்ரொஃபஷனலா, ரொம்ப அருமையா அதற்கான நேர்த்தியான உடைகள் அணிந்து எல்லாமே பண்ணாங்க. அது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடியதா இருந்தது. இயற்றமிழ்லையும் குழந்தைங்க அவ்வளவு அருமையா பேசி அனுப்பிச்சிருந்தாங்க. இசைத்தமிழ் சொல்லவே வேணாம், எல்லா குழந்தைகளும் அருமையா பாடி அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே அடியனுடைய மிகச்சிறந்த நன்றிகளும் பாராட்டுகளும். சொல்ல போனா முதலாவதாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் அடியன் நன்றி. எல்லா குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவங்க எல்லாரும் அருமையா அதுக்கான போட்டோஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தீங்க. அது எல்லாருக்குமே வந்து அடியனுடைய வாழ்த்துக்கள். இப்ப எல்லாருக்கும் சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வு. இதுல முக்கியமான குறிப்பு என்னன்னா, இந்த திருவம்பாவை விழாவினுடைய முக்கிய நோக்கமே குழந்தைங்க கிட்ட வந்து திருவம்பாவை கொண்டு போய் சேர்க்கணும். குழந்தைங்க வந்து நெற்றி நிறைய திருநீர் அணியணும். முதல்ல நெற்றி நிறைய திருநீர் அணியணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். அதனால அந்த குழந்தைங்க எல்லாம் நிறைய அழகா நெற்றி நிறைய திருநீர் அணிஞ்சிருந்தாங்க. சிவச்சின்னங்கள் அணிந்து எல்லாரும் வந்து அந்த பாடல்லாம் பாடியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால அந்த முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சிக்கு ரொம்ப உறுதுணையா எல்லாரும் இருந்தீங்க. நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு தேவையில்லாம இந்த ட்ரெண்டிங் வீடியோ சாங்ஸை வந்து ரிப்பீட் பண்ணி எல்லாரும் அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா குழந்தைங்க கிட்ட திருவம்பாவையும் பண்ண முடியும், திருவம்பாவையும் பாட முடியும், திருவம்பாவையும் பேச முடியும், திருவம்பாவையும் நீங்க வந்து நடனமும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு உத்வேகம் கொடுப்பதற்காக ஒரு முயற்சி எடுத்திருந்தோம். அந்த முயற்சியில நிறைய குழந்தைங்க நல்லா சிறப்பா பண்ணீங்க. அதனால இனிமேவும் வருகின்ற அந்த திருவம்பாவை விழால இன்னும் சிறப்பா பண்ணலான்னு இருக்கோம். நீங்க ஒவ்வொரு வருடமும் எல்லா குழந்தைகளும் பங்கேற்கணும். திருவம்பாவை நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும். மாணிக்க வாசகருடைய அருள் நீங்க எல்லாரும் பெறணும். அதே சமயத்துல குருவருளும் திருவருளும் பெற்று நீங்க எல்லாரும் கல்வி, கேள்வி, ஞானம் என்று எல்லா குழந்தைகளும் மிகச்சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்து செய்யலாம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சான்றிதழ் நம்ம இங்க டிஸ்பிளே போடுவோம். அந்த டிஸ்பிளேல நம்மளுக்கு உங்களுடைய பேர் வரும். அப்ப நீங்க வந்து நீங்க அதை அக்னாலேஜ் பண்ணலாம். அதனால நீங்க அதெல்லாம் சிறப்பா பண்ணணும். முதலாவதாக நம்ம இசைத்தமிழ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில வர்றவங்க, அம்மா வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம், அது நீங்க ஸ்டார்ட் பண்ண வேணாம். முதலாவதாக அல்ல நீங்க மெயின்ல வச்சிருங்க. அதை சொல்றப்போ நீங்க அடுத்தது போடலாம். முதலாவதாக இந்த இசைத்தமிழ்ல நிறைய பேர் பாடியிருக்காங்க. அந்த வகையில இன்றைய தினம் அம்மா ஃபுல் ஸ்கிரீன் வச்சிருங்கம்மா. ஃபுல் ஸ்கிரீன் வச்சிருங்க. நல்லது. ஆக குழந்தைங்க எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் அடியனுடைய அந்த மனம் கனிந்த ஒரு வாழ்த்துக்கள். இதுல என்னன்னா, இதுக்கு சர்டிபிகேட் எல்லாமே வந்து நாங்க கூகுள் டிரைவ் லிங்க் கொடுப்போம். நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ண தெரியாதவங்க நீங்க பிரேமா அம்மாவை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய சர்டிபிகேட் உங்களுக்கு வரும். அதனால உங்களுக்கு அது எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா நீங்க அதை வந்து பண்ணிக்கலாம். அதே போல உங்களுக்கு வந்து இது இசைத்தமிழ் அப்படிங்கிற முதல் கேட்டகரியில அம்மா நீங்க ஆரம்பிக்கலாம். முதல் குழந்தையோட பேரை போட்டுங்க தம்பி. முதலாவதாக திரு சிவானிகா ஸ்ரீ அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்து அவங்க கௌரவிக்கிறோம். ரொம்ப சிறப்பா பங்கு பெற்றார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். சிவானிகா ஸ்ரீ அவர்களுக்கு அடியனுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்தது
அடுத்தபடியா சிவத்திரு முத்துவேல் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் அப்படின்னு நாம அவர்களுக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்குகின்றோம். அவருக்கு அடியனுடைய பாராட்டுகள். அவங்க இருந்தாங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க சொல்லலாம், நன்றி சொல்லிக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். இப்போ அதை யாரை கூப்பிடுறோமோ அவங்க இருந்தாங்கன்னா. சிவத்திரு ஆதன்யா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படின்னு இசைத்தமிழ்ல அவங்க பங்கேற்றனால அவர்களுக்கு அடியனுடைய பாராட்டுக்கள், அவங்க பெற்றோர்களுக்கு நன்றிகள். அடுத்தபடியாக சிவத்திரு ரூபா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படிங்கிற அந்த ஒரு அவர்களை பாராட்டி சான்றளிக்கின்றோம். சிறப்பாக பங்கு பெற்றார்கள். நன்றி. ரூபா வந்திருந்தீங்கன்னா காட்டி சொல்லுங்க, பேசுங்க. ரூபாமா முகம் காட்டுங்க. ரூபாமா இருக்காங்களா? இல்லைங்கய்யா, ரூபா இல்லைங்கய்யா. சரி சார், சரிங்கம்மா சரிங்கம்மா. சிவத்திரு கௌசிகா அம்மா அவர்கள், சிவத்திரு கௌசிகா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படின்னு பட்டம் அளிக்கும் அவர்களுக்கு நன்றி நன்றி. நன்றிங்க சுவாமி, ரொம்ப சிறப்பு சிறப்பு. நல்லதுங்கம்மா. அடுத்தபடியா சிவத்திரு ஆத்விக் அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் அப்படின்னு அவர்களுக்கு பாராட்டி அவர்களுக்கு பட்டம் அளிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு அடியனுடைய பாராட்டுகள். அடுத்தபடியாக சிவத்திரு விதூஷ்ணி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படின்ற அந்த ஒரு பாராட்டி சான்றளிக்கின்றோம். விதுஷ்ணி அம்மா பேசுங்க. அம்மா நன்றி, நன்றிங்க ஐயா. அம்மா கால் வந்துருச்சுங்கம்மா, அதனால திடீர்னு நன்றி நன்றி. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு சுவாதி அழகம்மை அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சுவாதி அழகம்மை அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படின்னு கொடுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா அவருக்கு அடியனுடைய வாழ்த்துக்கள். சிவத்திரு சித்தார்த்த ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் அருமை அருமை தங்கம். அவர்களுக்கு அடியனுடைய மனம் கனிந்த பாராட்டுக்கள். அடுத்தபடியாக சிவத்திரு பார்வதி அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படின்னு பாராட்டி இந்த வேலுண்டு வினையிலே குழுமம் அவர்களை முத்தமிழ் விழாவிலே பாராட்டுகின்றோம். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக சிவத்திரு லக்ஷ்மி பிரபா அம்மா அவர்களை திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படின்னு அவர்களுக்கு பாராட்டி பட்டம் அளிக்கின்றது இந்த நன்றிங்க சுவாமி. அருமை அருமை. அடுத்தபடியாக சிவத்திரு ஜானவி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படின்னு அவர்களுக்கு பாராட்டி சான்றளிக்கின்றோம். எல்லா குழந்தைங்களும் என்கரேஜ் பண்ணலாம். கீழே சிம்பிள். நன்றி நன்றிங்க சுவாமி. நீங்க எல்லாம் சிம்பிள்ஸ் கொடுக்கலாம், கைத்தட்டுற சிம்பிள்ஸ் போடலாம். எல்லாரும் எல்லா குழந்தைங்களும் யாருக்காவது. நன்றிங்க அம்மா ஜானவி. அடுத்தபடியாக சிவத்திரு ஜீவிகா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படிங்கிற பட்டத்தை அவர்களுக்கு வழங்குகின்றோம். நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு ஆதிசிவன் ஐயா அவர்களுக்கு அன்னைக்கு பாடல இசைத்தமிழ் செல்வன் அப்படின்னு அவர்களுக்கு இந்த கொடுக்கிறோம். அம்மா மியூட் பண்ணிக்கலாம். நித்யா அம்மா, நித்ய ஜானகி அம்மா அவர்களுக்கு இந்த சிவத்திரு ஆதிசிவன் ஐயா அவர்களுக்கு இசைத்தமிழ் செல்வன் அவர்களை பாராட்டி பரிசளிக்கின்றோம். அடுத்தபடியாக சிவத்திரு மித்ரன் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் அப்படின்னு அவர்களுக்கு பாராட்டி பரிசளிக்கின்றோம். அவர்களுக்கு சான்றிதழ் அளிக்கின்றோம். மித்ரன் ஐயா பேசுங்க. இருக்காங்களா மித்ரன் ஐயா? சிவத்திரு மகிழ்மொழி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படின்னு பட்டம் அளிப்பதிலே நாங்கள் பெருமை கொள்ளுகின்றோம். மகிழ்ச்சிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு கீர்த்தனா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படின்னு அவர்களுடைய பங்கேற்றமைக்கு அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு தனுர்தன் ஐயா அவர்களுக்கு இசைத்தமிழ் செல்வன், திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் அப்படின்னு அவர்களை பாராட்டுகின்றோம்.
அடுத்தபடியாக சிவ திரு ஆசிகா அவர்களை திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படின்னு அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி மகிழ்கின்றோம். ஆஷிகா வாருங்கள். சிவ திரு காருண்யாஸ்ரீ அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கி மகிழ்கின்றோம். நன்றி ஐயா. மகிழ்ச்சிங்க சுவாமி. சிவ திரு மிருதுலா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டி நாங்கள் இங்கே சான்றிதழ் வழங்கி மகிழ்கின்றோம். அவர்களுக்கு பாராட்டுகள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியா மிருதுலா அம்மா எல்லாம் 3 வருஷமா வந்துட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். அவங்க எல்லாம் தொடர்ந்து நாங்க இந்த நம்மளுடைய விழாவுக்கு வராங்க. சிவ திரு முத்தன் சங்கர் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் அப்படின்னு அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். நன்றிங்க சுவாமி. நன்றி நன்றி. அடுத்தபடியாக சிவ திரு சிவன்யா அவர்களை திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று பாராட்டி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி மகிழ்கின்றோம். அவர்களுக்கு அடியனுடைய பாராட்டுகள். நன்றிங்க சுவாமி. நன்றி நன்றி. அடுத்தபடியாக சிவ திரு மகிழன் ஐயா அவர்களை திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் என்று அவர்களை போற்றி பாராட்டுகின்றோம். வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக. அடுத்தபடியாக சிவ திரு கிருஷ்ணா ஐயா. மகிழன் ஐயா இருக்காங்களா? ஐயா அவங்க தெரியாம பேட்மிண்டன் கிளாஸ் போயிட்டாங்க ஐயா. வாழ்த்துக்கள். சரிங்க சார். சரிங்க சார். சிவ திரு கிருஷ்ணா அவர்களுக்கு அடியனுடைய வாழ்த்துக்கள். அவரை திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் அவருக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்குகின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சப்போஸ் குழந்தைங்க இல்லாட்டி பேரண்ட்ஸ் சொல்லலாம். நம்மளுக்காக பேரண்ட்ஸ் சொல்லலாம். சிவ திரு சஷ்டிகா ஸ்ரீ அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படின்னு அவங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராட்டுறோம் குடும்பம் சார்பாக. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவ திரு கோகுல் லிஷாந்த் ஐயா அவர்கள், கோகுல் லிஷாந்த ராஜா ஐயா அவர்களை திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் அப்படின்னு நம்ம அவர்களுக்கு பட்டம் வழங்குகின்றோம். பாராட்டி சான்றளிக்கின்றோம். சிறப்பாக பங்கு பெற்றமைக்காக நன்றிங்க. அடுத்தபடியாக சிவ திரு திலகவதி அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படின்னு அவர்களுக்கு பாராட்டி நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சிங்க சுவாமி. அருமை அருமை அருமை. நன்றி. அடுத்தபடியாக சிவ திரு கீர்த்திகேஷ் ராஜ் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் அப்படின்னு அவர்களை பாராட்டி அவர்களுக்கு சான்றிதழ் அளிக்கப்படுகின்றது. அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அடியனுடைய பாராட்டுகள். நன்றி. அடுத்தபடியாக சிவ திரு சாஸ்வதா அம்மா அவர்கள். சாஸ்வதா அம்மா வந்திருக்காங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சாஸ்வதா அம்மா ரொம்ப அருமை சுவாமி. 3லயுமே பங்கு பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகள். இசைத்தமிழ் செல்வியின் அம்மாவுக்கு பட்டம் அளிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அடுத்தபடியாக சிவ திரு இளஞ்செழியன் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் அப்படின்னு அவர்களுக்கு போட்டி அவர்களுக்காக பரிசுகள் வழங்கப்படுகின்றது. அவர்களுக்காக இந்த சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக சிவ திரு சிவனேஷ் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் அப்படின்னு அவர்களை போற்றி பாராட்டுகின்றோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவ திரு நர்த்தன வேணுகோபால் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் என்று பாராட்டி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகின்றோம். அடுத்தபடியாக சிவ திரு விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் அப்படின்னு அவர்களை பாராட்டி மகிழ்கின்றது இந்த வேலுண்டு வினையில்லை குழுமம். அடுத்தபடியாக சிவ திரு வீழிநாதன் அவர்களுக்கு இசைத்தமிழ் செல்வன் என்று இந்த வேலுண்டு வினையில்லை குழுமம் அவர்களை போற்றி பாராட்டுகின்றனர். நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. அருமை. அடுத்தபடியாக சிவ திரு வேதப்பிரியா
அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று பாராட்டி அவர்களை போற்றுகின்றோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக திரு சஷ்டி பிரியா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படின்னு அவர்களுக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்குகின்றோம். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி, நன்றி. அடுத்தபடியாக திரு ரித்விக் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் என்று பாராட்டி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகின்றோம். நன்றி ஐயா சொல்லுங்க. நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்தபடியாக எழில் கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் என்று அவர்களை பாராட்டி இந்த முத்தமிழ் திருவம்பாவை விழா அவர்களை போற்றுகின்றது. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக திரு நமிநந்தி அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் என்று அவர்களை போற்றி பாராட்டுகின்றோம். என்னை பாட வைத்த கடவுளுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வேலுண்டு வினையில்லை குரூப்புக்கும் என்ன படிக்க வைத்த பாட்டிக்கும் நன்றி. நன்றி. உங்க முகத்தை காமிச்சிருக்கலாமே சுவாமி, உங்க முகத்தை காமிச்சிருக்கலாம். நீங்க முகத்தை காமிங்க, ஒரு நிமிஷம் முகத்தை காமிங்க. முகத்தை காமிச்சு பேசு. இப்ப பேசுங்க. இப்ப உங்க நன்றியை சொல்லுங்க. ஏன்னா ரெக்கார்ட் ஆகும். இதுல அன்மியூட் பண்ணுங்க அம்மா. ஐயா அன்மியூட் பண்ணுங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த வேலுண்டு வினையில்லை குரூப்புக்கும் என்ன படிக்க வைத்த என் பாட்டிக்கும் நன்றி. உங்க பாட்டி உங்களுக்கு காட்டுங்க. உங்க பாட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. உங்க பாட்டி இருக்காங்க, பக்கத்துல இருக்காங்களா? இல்லைங்களா? பரவாயில்ல. அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் நன்றி, என்னுடைய சிறப்பு நன்றி அவங்களுக்கு தெரிவிங்க சுவாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்க அம்மா. நன்றிங்க சுவாமி. மியூட் பண்ணிக்கலாம் நீங்க. அடுத்தபடியாக சாஸ்வதி அம்மா அவர்களுக்கு இந்த திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று பாராட்டி அவர்களுக்கு சான்றளிக்கின்றோம். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக திரு மிருத்திகா ஸ்ரீ அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டி மகிழ்வதிலே நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். நன்றி. அடுத்தபடியாக திரு மாதினி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டி போற்றி வணங்குகின்றோம். அடுத்தபடியாக திரு மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று பாராட்டி சான்றளிக்கின்றோம். அடுத்தபடியாக திரு யுகம் சரண் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் என்று அவர்களுக்கு மிகவும் சிறப்பாக பாராட்டி இந்த வேலுண்டு வினையிலை குழுமம் மகிழ்கின்றது. நன்றி. திருவடி தரணும். அந்த குழந்தை சிவபிராணம் 2 வரி பாடுதுங்க, கேளுங்க ஐயா. அப்படிங்களா சாமி? ஆமா, இங்க இது போயிட்டு இருக்கு, நம்மளுடைய நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு சாமி. அப்படின்னு கண்டிப்பா கேட்கிறேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த இது சர்டிபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் சாமி. திரு சர்வேஷ் ஐயா அவர்களுக்கு அம்மா இருக்கட்டும். திரும்ப போடுங்க, சர்வேஷ் ஐயா போடுங்க. திரு சர்வேஷ் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் என்று பாராட்டி இந்த குழுமம் வேலுண்டு வினையிலை குழுமம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. நன்றிங்க சுவாமி. நன்றி நன்றி. அடுத்தபடியாக திரு கிரிஷா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று பாராட்டி இந்த குழுமம் மகிழ்கின்றது. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக திரு ஹர்ஷா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று பாராட்டி இந்த குழுமம் அவர்களை கௌரவிக்கின்றது. ஹர்ஷா அம்மாவுடைய மிகச்சிறந்த விசிறி நானு. அம்மா பாடுற பாட்டுக்கு அடியன் ஒரு விசிறி அவ்வளவு அருமையா பாடுவாங்க. அவங்களுக்கு அடியனுடைய இன்னும் ஒரு மனம். நம்மளுடைய நிறைய பாட்டு பாடிருக்காங்க. நம்மளுடைய சேனல்ல அவங்களுடைய பாடல் நிறைய அவைலபிளா இருக்கு. ஷார்ட்ஸ் நிறைய பாடல் அவைலபிளா இருக்கு. நீங்க வேணும்னா கேட்டுக்கலாம். ரொம்ப டெடிகேட்டடா பாடுறாங்க. ஆச்சரியமா நம்ம எப்படி பாடுறாங்கன்னு சொல்லி அம்மாவுக்கு என்னுடைய மனங்கள். நன்றி. அடுத்தபடியாக திரு சாஸ்வதி அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அடியனுடைய பாராட்டுக்கு. அடுத்தபடியாக திரு குழலிசை அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி அப்படின்னு அவர்களை நாங்கள் போற்றி.
நன்றிங்க சுவாமி, நன்றி நன்றி. அடுத்த அடியாரு, அடுத்த குழந்தை சிவ திரு நிக்கிழன் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் என்று அவர்களை இந்த குடும்பம் பாராட்டி சான்றிதழ் அளிக்கின்றது அவர்களுக்கு. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவ திரு மாதினி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று அவர்களை இந்த குடும்பம் போற்றி பாராட்டுகின்றது. அடுத்தபடியாக சிவ திரு செந்தூர்வேல் ஐயா அவர்களை திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் என்று அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி அவர்களை போற்றி பாராட்டுகின்றது. அடுத்தபடியாக சிவ திரு தனுஸ்ரீ அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டி இந்த குடும்பம் மகிழ்கின்றது. அவர்களுக்கு நன்றிங்க ஐயா. அடுத்தபடியாக சிவ திரு ஹேமவர்ணா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டி அவர்களுக்கு இந்த வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. சிவ திரு சுபிக்ஷா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று பாராட்டி மகிழ்வதிலே நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். சிவ திரு தன்சிகா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று அவர்களை போற்றி இந்த குழுமம் மகிழ்கின்றது. சிவ திரு அமுதன் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வன் என்று அவர்களை பாராட்டி இந்த குடும்பம் மகிழ்விக்கின்றது. சிவ திரு அமுதினி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தமிழ் செல்வி என்று அவர்களை இந்த குடும்பம் பாராட்டி சான்றளிக்கின்றது. அடுத்தபடியாக சிவ திரு லஷ்யா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைத்தல்வி என்ற பட்டம் வழங்கி அவர்களை பாராட்டி இந்த குடும்பம் மகிழ்கின்றது. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. இதோடு நம்மளுடைய இசைத்தமிழ் நிகழ்வு, இசைத்தமிழுடைய அந்த கேட்டகரியில வர்றவங்க வருது. அடுத்தபடியாக திருவம்பாவை இயற்றமிழ். திருவம்பாவை இயற்றமிழ்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கான சான்றிதழ் வழங்குதல் நிகழ்வு நிகழ இருக்கின்றது. அவர்களை அடியேன் அழைக்கின்றேன். சிவ திரு சுஜித் விசாகன் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இயற்றமிழ் செல்வன் என்று பாராட்டுவதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். முத்தமிழ் மன்றம் சார்பாக அவர்களுக்கு அடியனுடைய பாராட்டுகள். அடுத்தபடியாக சில திரு விதூஷ்ணி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இயற்றமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டி சான்றளிக்கின்றோம். திருவம்பாவை முத்தமிழ் விழா சார்பாக. அடுத்தபடியாக சிவத்திரு சுவாதி அழகம்மை அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இயற்றமிழ் செல்வி என்று பாராட்டி அவர்களுக்கு சான்றளிக்கப்படுகின்றது. அவர்கள் மிகச்சிறப்பாக பங்கு பெற்றார்கள். முதலா எங்களுக்கு வந்த வீடியோ அம்மாட்டம் தான் வந்தது. அவர்களுக்கு எங்களுடைய சிறந்த பாராட்டுகள். அடுத்தபடியாக சிவ திரு பார்வதி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இயற்றமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். மகிழ்ச்சி. சிவ திரு ஆரண்யன் ஐயா அவர்களை திருவம்பாவை இயற்றமிழ் செல்வன். நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. மகிழ்ச்சிங்க ஐயா. அவர்களுக்கு அடியனுடைய மிகச்சிறந்த பாராட்டுகள். ஆரண்யன் ஐயா அவர்களுக்கு அருமை. அடுத்து சிவ திரு மகிழ்மொழி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இயற்றமிழ் செல்வி என்று அவர்களை நாங்கள் போற்றி பாராட்டுகிறோம். அம்மாவும் 3 தமிழ்லையும் பங்கு பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கும் அடியனுடைய மிகச்சிறந்த பாராட்டுகள். அடுத்தபடியாக சிவ திரு யாழ்நிலா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இயற்றமிழ் செல்வி என்று அவர்களுக்கு பாராட்டி அவர்களை இந்த திருவம்பாவை முத்தமிழ் விழா அவர்களை கௌரவிக்கின்றது. அடுத்தபடியாக சிவ திரு காருண்யஸ்ரீ அம்மா அவர்களுக்கு
திருவம்பாவை இயற்றமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டி இந்த குடும்பம் மகிழ்கின்றது. நன்றிங்க சுவாமி காருண்யா அம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்தபடியாக சிவத்திரு சாஸ்வதா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இயற்றமிழ் செல்வி என்று பாராட்டி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. அவர்களும் கிட்டத்தட்ட 3லுமே பங்கு பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவத்திரு ஜீவிதா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இயற்றமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டி இந்த குழுமம் மகிழ்கின்றது. அவர்களுக்கு முத்தமிழ் மன்றம் திருவம்பாவை முத்தமிழ் விழா சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்தபடியாக சிவத்திரு சஷ்டி பிரியா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இயற்றமிழ் செல்வி என்று இந்த குழுமம் பாராட்டி மகிழ்கின்றது. சஷ்டி பிரியா அம்மாவும் 3 தமிழ்லையும் அவங்க பங்கு பெற்றார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு விபு ஐயா அவர்கள் திருவம்பாவை இயற்றமிழ் செல்வன் என்று அவர்களை பாராட்டி முத்தமிழ் விழா சார்பாக திருவம்பாவை முத்தமிழ் விழா சார்பாக அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். ஐயா கிட்டத்தட்ட நன்றிங்க சுவாமி. ஐயா பல காலம் கிட்டத்தட்ட 3 வருடமா இங்க அவங்க பயணிக்கிறாங்க. 3 வருடமும் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த பாராட்டுக்கள். குடும்பத்துக்கு நன்றி ஐயா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றிங்க சுவாமி, நன்றி நன்றி. திரு சர்வேஷ் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இயற்றமிழ் செல்வன் என்று பாராட்டி மகிழ்கின்றோம். ஐயா 2 இதுல கலந்து கொண்டாங்க. ஐயாவுக்கும் அடியனுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அடியனுடைய பாராட்டுக்கள். நன்றிங்க சுவாமி. சிவத்திரு நித்யஸ்ரீ அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இயற்றமிழ் செல்வி என்று அவர்களையும் போற்றி நாங்கள் பாராட்டுகின்றோம். ரொம்ப சிறப்பா பங்கு பெற்றார்கள். அவர்களுக்கும் அடியனுடைய பாராட்டுக்கள். நன்றிகள். இனி இறுதியாக இருக்கிறது திருவம்பாவை நடனத்தமிழ். ரொம்ப அருமையா எல்லாரும் சிறப்பா பங்கு பெற்றார்கள். அந்த குழந்தைங்க எல்லாம் அந்த குழந்தைகளுக்கான அந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இதோ உங்களுக்காக. முதலாவதாக சிவத்திரு சர்விகா ஸ்ரீ அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை நடனத்தமிழ் செல்வி அப்படின்னு அவங்களை பாராட்டுறோம். ரொம்ப அருமையா நடனம் செய்த அமைச்சிருந்தாங்க. ரொம்ப மெனக்கடல் இருந்தது. அவங்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் அடியனுடைய மனம் கனிந்த அம்மா வீடியோ ஆன் பண்ணுங்க. சர்விகா ஸ்ரீ அம்மா இருக்கீங்களா? சர்விகா ஸ்ரீ அம்மா இருக்காங்களா? ஐயா அது என்னோட சித்தி பொண்ணுங்க ஐயாவா. பாராட்டுக்கள் சொல்லுங்க சாமி. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. நன்றி நன்றி நன்றி. மியூட் பண்ணிக்கலாம், நீங்க மியூட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக சிவத்திரு லட்சுமி பிரபா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை நடனத்தமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டுகின்றோம். அம்மா குரல்ல தான் அருமை பண்ணுவாங்கன்னு பார்த்தா நடனத்திலேயே அருமை பண்ணி வச்சிருந்தாங்க. கண்டிப்பா ஜெயலட்சுமி அம்மா அவங்க எல்லாருக்கும் அடியினுடைய பாராட்டுக்கள். சீர்காழி பெற்ற ஒரு பெரும் செல்வம் லட்சுமி பிரபா. அருமைங்க சுவாமி. ரொம்ப டெடிகேட்டடா நடனம் ஆடிருந்தீங்க. நீங்க நடனம் ஆடுறது மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நடனம் ஆட வச்சிருந்தீங்க. அது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் சாமி. அடியனுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு லக்ஷணா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை நடனத்தமிழ் செல்வி என்று பாராட்டி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகின்றோம். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சாமி. அருமையா ஆடிருந்தீங்க. அருமையா ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்தது லக்ஷணா அம்மா. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டோம். உங்களுக்கு தயார் செஞ்ச இந்த குடும்பத்தினருக்கும் பெற்றோர்களுக்கும் உங்களுடைய குருநாதர்களுக்கும் அடியனுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்கள் சுவாமி, பாராட்டுக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு சக்தி மித்ரா அவர்களுக்கு திருவம்பாவை நடனத்தமிழ் செல்வி என்று அவர்களுக்கு பாராட்டி சான்றளிக்கின்றோம். ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அடியனுடைய நன்றிகள் மற்றும் பாராட்டுகள். சிவத்திரு மகிழ்மொழி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை நடனத்தமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். அவர்களுக்கும் அடியனுடைய அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் மகிழ்மொழி அம்மா 3 கலந்து கொண்டார்கள். அதாவது இசைத்தமிழ், இயற்றமிழ், நடனத்தமிழ், முத்தமிழ்லையும் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு அடியனுடைய மிக சிறந்தாழ்ந்த மன்னிக்கணுங்க ஐயா. ஐயா மகிழ்மொழி 2 தாங்க ஐயா கலந்துக்கிட்டாங்க. அப்படிங்களா? சரி சரி. அப்படிங்களா? எதுல கலந்துக்கலாம் அவங்க? இல்ல அம்மா கலைச்சொல்லி அம்மா அவங்க 3மே அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் சொல்லி தனியா பாடி அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியாது.
மூணுமே பாடியிருக்கிறாங்க, மூணுமே பண்ணியிருக்காங்க. யாழ் நிலா தாங்கம்மா 3யும் பண்ணியிருந்தாங்க. இல்ல மகிழ்மொழியும் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்கம்மா. 6 வயசு போட்டு 7 வயசு போட்டிருந்தாங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. நல்லது. அடுத்தபடியாக சிவத்திரி யாழ்நிலா அம்மா அவர்கள் திருவம்பாவை நடன தமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். அம்மாவும் அருமையா பண்ணியிருந்தாங்க, பேரே அழகா இருந்தது. அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அடியனுடைய வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். அடுத்தபடியாக சிவத்திரி எழில் ஓவியா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை நடன தமிழ் செல்வி அப்படின்னு அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். மிகச்சிறப்பாக அவர்கள் நடனம் ஆடி நடத்திருந்தாங்க. அவங்களுக்கும் அடியனுடைய மனம் கணிந்த பாராட்டுக்கள். லக்ஷணா அம்மா, வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு தயாரா இருங்க. லக்ஷணா அம்மா, வாய்ப்பு இருந்ததுன்னா, ஏன்னா முடியறப்போ அடியன் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அப்படியே எப்படி பண்றீங்களோ அப்படியே அங்க இருந்த மாதிரியே ஆடுங்க. எல்லாரும் அங்க பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. வாய்ப்பு இருந்தா நீங்க அதுக்கு தயாரா இருங்க. அவங்க சும்மா அடியே சொல்லிடுங்க. சிவத்திரு வேதப்பிரியா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை நடனத்தமிழ் செல்வி அப்படின்னு பாராட்டி மகிழ்கின்றோம். மிகச்சிறப்பாக ஆடியிருந்தாங்க, குரூப் டான்ஸ் ஆடியிருந்தாங்க. அவங்களுக்கு அடியனுடைய மகிழ்ச்சி மற்றும் பாராட்டுக்கள். நன்றிங்க சுவாமி, நன்றி. அடுத்தபடியாக சிவத்திரி சஷ்டி பிரியா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை நடனத்தமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டி மகிழ்கின்றது இந்த திருவம்பாவை முத்தமிழ் விழா மன்றம். அவர்களும் குரூப் டான்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் அடியனுடைய நன்றிகள் மற்றும் பாராட்டுகள். நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு அக்ஷயா அவர்களுக்கு திருவம்பாவி நடனத்தமிழ் செல்வி அப்படின்னு அவங்களை பாராட்டி மகிழ்கின்றோம். அவங்களும் இவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா குரூப் ஆடிருந்தாங்க. அவங்களுக்கும் நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு தனஸ்ரீ அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை நடனத்தமிழ் செல்வி என்று பாராட்டி சான்றளிக்கப்படுகின்றது. அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். சிவத்திரி சாஸ்வதா அம்மா அவர்களுக்கு, அம்மாவும் முத்தமிழ்லையும் பங்கு பெற்றிருந்தாங்க. ரொம்ப சிறப்பா, ரொம்ப ப்ரொஃபஷனலா, ரொம்ப ஒரு டெடிகேட்டடா அம்மா பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு, அவங்களுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிவத்திரி சாஸ்வதா அம்மா அவர்களுக்கு நடனத்தமிழ் செல்வி என்று பாராட்டி மகிழ்வதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம். நன்றிங்க சுவாமி, நன்றி. அடுத்தபடியாக சிவத்திரி பவித்ரா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை நடனத்தமிழ் செல்வி என்று பாராட்டி மகிழ்கின்றோம். அவர்களுக்கும் அடியனுடைய மனம் கனிந்த பாராட்டுக்கள். அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க அம்மா அவர்கள். சார் எக்ஸ்கியூஸ் மீ, அம்மா ஏற்றமேலுக்கு சர்டிபிகேட் அனௌன்ஸ் பண்ணலங்க சார். சாஸ்வதா சொன்னேம்மா, நீங்க பாக்குறீங்களா? சாஸ்வதா அம்மா நாடகத்தமிழும் சொன்னீங்க சார், ஏற்றமேலுக்கு சொல்லலைங்களா சுவாமி? சரிங்க சுவாமி, சில இருந்தது, மேபி ஃபாஸ்டா போயிட்டாங்கன்னு தெரியல. சாஸ்வதா அம்மா 3லயுமே இருக்காங்க. சொல்லியாச்சுங்கம்மா, சொன்னார் ஐயா, சொன்னார். கவனிக்கல, சொன்னாங்க. ஓகேங்க, தேங்க்யூ. நன்றிங்க. சிவத்திரு ஜீவிதா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை நடனத்தமிழ் செல்வி என்று அவர்களை நாங்கள் பாராட்டி மகிழ்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அவ்வளவு அருமையா, அவ்வளவு எலிகண்டா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே மனம் கனிந்த பாராட்டுக்கள் அம்மா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு ராஜகுமாரி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை நடனத்தமிழ் செல்வி என்று அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். ரொம்ப அம்மாவும் ரொம்ப சிரத்தை எடுத்து மெனக்கடல் செய்து அவங்களுடைய நடனத்தை காமிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அடியனுடைய பாராட்டுக்கள். சிவத்திரு லக்ஷணா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை நடனத்தமிழ் செல்வி என்று பாராட்டி மகிழ்கின்றோம். அம்மாவும் மிக சிறப்பாக தன்னுடைய நடனத்தை திருவம்பாவை மூலமாக காமிச்சிருந்தாங்க. அவர்களுக்கு அடியனுடைய பாராட்டுக்கள். சிவத்திரு மித்திகா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை நடனத்தமிழ் செல்வி என்று அவர்களுக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்குகின்றோம். மிக சிறப்பாக அவர்கள் தன்னுடைய திறமையை காமிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அடியனுடைய நன்றிகள் மற்றும் பாராட்டுகள். சிவத்திரு நிஷா அம்மா அவர்கள் திருவம்பாவை நடனத்தமிழ் செல்வி என்று திருவம்பாவை முத்தமிழ் விழா சார்பாக, வேலுண்டு விளையாடி குழுமம் சார்பாக அவர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்குகின்றோம். அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அடியனுடைய நன்றிகள் மற்றும் பாராட்டுகள். சிவ ஆக
இத்தனை குழந்தைகள் வந்து எல்லாம் சிறப்பா, நீங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம், எல்லாரும் வீடியோ ஆன் ஐயா பண்ணிக்கலாம். ஏற்றமிழ்ல 2 குழந்தைகளை விட்டுட்டீங்கயா. சரிங்க சுவாமி, ஒண்ணும் இல்ல. யார் எந்தெந்த குழந்தைங்க இல்லையோ அந்தந்த குழந்தைங்களுடைய பேரை சொல்லுங்க, அவங்களுக்கு இங்க நான் அறிவிச்சிடலாம். அவங்களுக்கு பத்திரிகையும் நமக்கு இன்விடேஷன் அந்த சர்டிபிகேட்டை உடனே நம்ம செய்து கொடுத்துடலாம். நித்யாஸ்ரீ சர்வேஷ் சொன்னமே சாமி, நித்யஸ்ரீ சர்வீஸ் ஏற்றமில்ல சொன்னமே, நீங்க கவனிக்கலையா? சர்வீஸ் சொன்னமே, சர்வேஷ் வந்து பாடிட்டு ஏற்றமில்ல கூப்பிட்டோம் சாமி, ஏற்றமில்ல கூப்பிட்டோமே, கூப்பிடதான் அம்மா இல்ல ஏற்றமில்ல. அம்மா போடுங்க, அம்மா போடுங்களேன், சர்வேஷ் ஏற்றமில்ல போடுங்களேன், சர்வேஷ் போடுங்க, அம்மாட்ட போட்டு கேட்டுமா இதை எடுக்கிறேங்க. இருக்காங்க, சர்வேஷ் இருக்காங்க. நான் கூப்பிட்டேன் சாமி, நல்லா ஞாபகம் இருக்கு. சரி, ஒண்ணும் கவலை இல்ல. யாரோடைய பேராவது மிஸ் ஆயிருக்கு, மேக்சிமம் 99% மிஸ் ஆக வாய்ப்பு இல்ல. மிஸ் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பா அவர்களுக்கு திரும்பவும் சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுத்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாருடைய வீடியோஸும் கண்டிப்பா இதுல இருக்கும். நீங்க உங்க எல்லாருடைய வீடியோஸும் பாத்தீங்கன்னா சர்வேஷ் ஐயாவுக்கு கூப்பிட்டுருந்தோம். அம்மா நித்யஸ்ரீ ஆமா அம்மா பாட்டுக்கு வந்து கீர்த்தனா வரலங்க ஐயா. நடனத்துல வந்து கே கீர்த்தனா ஜி கீர்த்தனா வரலையா. வந்து தன்சிகா ஸ்ரீ வரலங்க ஐயா. அவ்வளவுதாங்க ஐயா. ஏற்றமிழ் தன்சிகா ஸ்ரீ வந்தாங்களே, ஏற்றமிழ் தன்சிகா ஸ்ரீ வந்தாங்களே சுவாமி. சரிங்க ஐயா. ரூபா ஐயா, ரூபா ஜே கீர்த்தனா ரூபா அம்மா இசைத்தமிழ்ல வந்தாங்க. ஒண்ணும் இல்ல சாமி, உங்களுக்கு ஓகே, நீங்க ஒண்ணும் இல்ல சாமி, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுடைய பேரை வந்து நம்ம அம்மாட்ட சொல்லுங்க, நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம், அவங்களுக்கு சான்றிதழ் வழங்கிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கம்மா. யாருக்காவது சப்போஸ் ஏன்னா நிறைய சான்றிதழ் இருந்ததுனால ஏதோ 1-2 மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒன்னும் இல்லை. உங்களுக்கு வந்து சப்போஸ் வரல அப்படின்னா நீங்க வந்து பிரேமாமா தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கான சான்றிதழ் உடனே வழங்கப்படும், ஒன்னும் கவலை இல்லை. நல்லது, நம்ம ஒன்னும் சில செய்திகள் மட்டும் சொல்லணும். எல்லாரும் வீடியோஸ் மட்டும் ஆன் பண்ணி எல்லாரும் அமர்ந்து உட்காருங்க. அவங்களுக்கு சில செய்திகள் சொல்லிட்டு நம்ம வந்து இந்த விழாவை நிறைவு செய்யறோம். எல்லாரும் அவங்க வீடியோஸ் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாரும் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்னாச்சு, நான் பேசுறது கேக்குதுங்களா? எனக்கு சரவணன் குமார் ஐயா அவர்கள் தெரிகிறாங்க, நிறைய குழந்தைங்க தெரிகிறாங்க, கொஞ்சமா தெரியுறாங்க. மலர்வெளி அம்மா வீட்டுல தெரியுறாங்க. மற்றவங்க என்னாச்சு தெரியல சுவாமி. எல்லாம் இருக்கீங்களா? அருமை. லட்சுமி பிரபா அம்மா வீட்டுல நிறைய பேர் தருவாங்க, மகிழ்ச்சி. ஐயா மீனாட்சி அம்மா, அந்த குழந்தை ஏதோ பாடணும்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஏதோ ரொம்ப சூப்பரான ஒரு குழந்தை பாடப்பதான். ஆமா, சிவாயனம் ஐயா ஊருக்கு போயிட்டாங்க ஐயா. நீங்க காம்படிஷன் கொடுக்கும் போது இன்னைக்குதான் வந்தாங்க. சரி, வந்த உடனே சொன்னேன். சொல்லுமா, சொல்லு. சிவபிரான் சொல்லுங்க. சொல்லு. நமச்சிவாய வாழ்க சொல்லுமா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, மேற்பொழுதம் என்னென்று நீங்க தான் தாழ்வாழ்க. பொழுது எப்ப விடிய, பூ எப்ப பூகும், சிவன் எப்ப வருவார், பலன் எப்ப தருவார். பாலும் தெளி பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி ஐயா சொல்லு. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி ஐயா சொல்லு. மகிழ்ச்சி. குழந்தைக்கு என்னுடைய பாராட்டு. இந்த குழந்தை சிவபுராணம் படிக்க வைக்கணும்னு நினைச்ச அந்த பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். ரொம்ப மகிழ்ச்சி. மியூட் பண்ணிக்கலாம் சாமி, மியூட் பண்ணிக்கலாம். உங்க எல்லாருக்கும் அடியன் வந்து ஒரு சில செய்திகள் சொல்லணும். குழந்தைகள் பெற்றோர்களுக்கு. முதலாவதாக பெற்றோர்களுக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நம்ம குழந்தைங்களுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கான்னு இப்பதான் நமக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம குழந்தை, எனக்கு தெரிஞ்சு
நம்ம குழந்தைங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். பார்த்தா அவங்க டான்ஸ் ஆடுறதும் பாடுறதும் ஏற்றமிழ் பேசுறதெல்லாம் பாக்குறப்போ நம்ம குழந்தைக்கு இவ்வளவு திறமை இருக்குன்றது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அது நல்ல வகையில நம்ம எல்லாரும் பயன்படுத்தி இருக்கோம். அதை நம்ம எல்லாரும் பெருமைப்படணும். அதனால இது போன்ற அந்த விஷயங்கள்ல நீங்க தொடர்ந்து பங்கேற்கணும், எல்லாரும் தொடர்ந்து பங்கேற்கணும். அடுத்த வருடமும் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நிகழும். அதுல நீங்க அதுக்கும் நீங்க தயாரா இருக்கலாம். உங்க எல்லா குழந்தைகளுடைய படைப்பும் வேலுண்டு வினையில யூடியூப் சேனல்ல அது எல்லாமே பதிவேற்றம் செய்யப்படும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல உங்க எல்லாருடைய குழந்தைகளுடைய அந்த பேசினாங்க இல்லையா, அது எல்லா வீடியோஸ், டான்ஸ் ஆடின வீடியோஸ், அவங்க வந்து பாடின வீடியோஸ் எல்லாமே வந்து அது நீங்க யூடியூப் சேனல்ல ஷார்ட்ஸ் மாதிரி வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க அனுப்பலாம். நான் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. இதை பார்த்துட்டு 4 பேர் வந்து நாமளும் நல்ல விஷயத்த பண்ணோம். இப்ப பாத்தீங்களா, இது நம்ம இதுல ட்ரெண்டிங் சாங் பூட்டி வச்ச குதிரை ஒண்ணுன்னு எல்லாரும் அப்படிதான் ஆடுறாங்களே தவிர யாரும் வந்து திருவம்பாவை ஆடணும்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா அது நிறைய நம்ம அதையே பாக்குறோம். ஆனா இதை நம்ம நிறைய பார்த்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இதையும் நம்ம செஞ்சு நல்ல விஷயங்களுக்காக நம்மளுடைய நேரங்களையும் டைம்களையும் செலவு பண்ணா அது இன்னும் பயனுள்ளதா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஒரு முயற்சி எடுத்தோம். அதனால உங்க எல்லாருடைய வீடியோஸும் மிகச்சிறப்பா வந்து உங்களுடைய இதுல வரும். நீங்க அது எல்லாத்தையும் நீங்க பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்பலாம். நீங்க எல்லாரும் வந்து அதை பார்த்து இதனால என்ன ஆகும்னா நாங்களும் அடுத்த முறை பங்கேற்கணும்னு எல்லாத்துக்கும் தோணும். ரொம்ப குட்டி குழந்தைங்க எல்லாம் பேசவே தெரியாது. அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா LKG படிக்கிறாங்க 2 குழந்தைங்க. அவங்களுக்கு எல்லாம் அவங்க அம்மா அப்பா சொல்ல இப்ப தம்பி எப்படி ரிப்பீட் பண்ணாரோ அது மாதிரி ரிப்பீட் பண்ணி அவங்க வந்து ஒரு போட்டியில ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க தன்னுடைய போட்டிகள்ல பங்கு பெற்றார்கள். நிறைய இடங்கள்ல இருந்து எல்லாரும் பங்கு பெற்றார்கள். மொத்தமா தமிழ்நாட்டுல இருந்து, ஆந்திரா காக்கிநாடால இருந்து, அமெரிக்கால இருந்து எல்லாருமே நிறைய பேர் இதுல இருந்து பங்கு பெற்றார்கள். அதனால அது எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் அது கீழே நீங்க வந்து சிறப்பா இருந்ததுன்னா சிறப்புன்னு கீழே உங்க குழந்தைங்க நல்லா பாடிருக்காங்கன்னா சிறப்புன்னு அவங்கள வந்து நீங்க அவங்களுக்காக கமெண்ட் எல்லாம் போடுங்க. அதெல்லாம் பாக்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர் வந்து பாக்குறாங்க, எவ்வளவு பேர் நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்காக நன்றி சொல்றாங்கன்றதை நம்ம எல்லாம் பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனம் கனிந்த பாராட்டுகள். நாங்க ஒரு முயற்சி பண்ணோம், குழந்தைங்க வாயில திருவம்பாவைன்னு வர வைக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அவங்கள ஆட வைக்கணும். ஆடுவாங்களான்னு யோசிச்சோம். நடன தமிழ் போடுறப்போ குழந்தைங்க எல்லாம் ஆடுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, சரி இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். பார்த்தா என்ன சொல்றது, வாய்ப்பே இல்லை. அப்படியே நடன தமிழ்ல அப்படியே அந்த அருமையா அவங்க ஆடி எல்லாரும் அனுப்பிச்சிருந்தாங்க. எல்லாரும் டெடிகேட் பண்ணிருந்தாங்க. அதுக்கான மேக்கப்ஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். அதை ஆடணும்னா அதுக்கான உடைகள் கரெக்டா போடணும். பரதநாட்டிய உடைகள் போட்டு அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணி அதெல்லாம் அருமையா. அதே மாதிரி ஏற்றமில்லையும் நிறைய பேர் வந்து ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க. அடியார் இல்லத்திலேயே குழந்தைங்க எல்லாம் பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்கன்றப்ப எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு அடியானே ஆச்சரியப்பட்டேன். அதனால உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் வரும். இன்னொன்னு விஷயம், இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நான் முக்கியமா சொல்றது, இந்த மாதத்துல இருந்து ஜனவரி மாதத்துல இருந்து 12 மாதமும் ஒரு நாள் மழலையர் முருகன் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்தப்படும். ஞாயிற்றுக்கிழமை, மாசத்துக்கு ஒரு நாள், 4வது ஞாயிற்றுக்கிழமை, 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை, மாசத்துக்கு ஒரு முறை குழந்தைகளுக்காக மட்டும், குழந்தைகளுக்கு சைவ சித்தாந்தம், குழந்தைகளுக்கு வந்து அந்த திருப்புகள், குழந்தைகளுக்கு வந்து திருமுறை, திருவாசகம், இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு வாரமும் ஒரு மாசமும் சொல்லிக் கொடுக்க போறோம். இதுல குழந்தைங்களுக்கு ஆடுவதற்கான பயிற்சி, குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராஃப்ட் பண்றதுக்கான பயிற்சி, இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல ஃப்ரீயா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க முயற்சி பண்றோம். அதுக்கும் நீங்க எல்லாரும் கண்டிப்பா கலந்து கொள்ளணும். அதுலயும் நீங்க பங்கேற்று அதுலயும் யாரெல்லாம் பெஸ்டா பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பரிசுகள் எல்லாம் தர்றோம். இது குழந்தைங்க இருக்கிறனால இவங்களுக்கு பரிசு இல்லை அப்படின்னு நாங்க சொல்லல. நாங்க வெளிப்படையா சொல்லல. நாங்க ஷார்ட்ஸ்ல நாங்க சொல்றோம். நாங்க ஷார்ட்ஸ்ல எங்களுடைய யூடியூப் சேனல் ஷார்ட்ஸ்லயே அந்த இதுல குழந்தைங்க யாரெல்லாம் பரிசுகள் பெறுவார்கள் அப்படின்னு நாங்க சொல்லிடணும். அதை நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் இருக்காங்களா, எனக்கு கொடுக்கல அப்படின்னு குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க இதுல, எனக்கு கொடுக்கலன்னு டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்கன்றதுக்காக தான் அதை நாங்க இங்க வெளியிடல. அதை நாங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல இந்த மாதிரி யாரு எந்தெந்த குழந்தைங்க ஏற்றமில்ல யாரு, இசைத்தமிழ்ல யாரு, நடத்தமிழ்ல யாருன்னு சொல்றோம். இதுல முக்கியமான விஷயம், 3 தமிழ்லையும் பங்கு பெற்ற குழந்தைகளுக்கு முத்தமிழ் வித்தகி, ஏன்னா பெண் குழந்தைங்க தான் கத்துக்கிட்டாங்க, அதனால அவங்களுக்கு முத்தமிழ் திருவம்பாவை முத்தமிழ் வித்தகி அப்படிங்கிற சிறப்பு பட்டம் அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு பெரிய டிராஃபி வரும், வீட்டுக்கு வந்து பெரிய டிராஃபி வரும். அவங்களுக்கு வந்து திருவம்பாவை முத்தமிழ் வித்தகி அப்படின்னு அவர்களுக்கு வந்து நாங்க வந்து பரிசு வழங்குறோம். மித்தவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன பரிசு பொருட்கள் வரும். எல்லாருக்கும் சர்டிபிகேட் கம்பல்சரி உண்டு. யார் யாருக்கு பரிசுகள் வருங்கிறத நாங்க வந்து அம்மாவிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணி நாங்க வந்து அதை வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்லயே சொல்லுவோம். அவங்களுடைய இல்லங்களுக்கு நீங்க அம்மாவுக்கு வந்து உங்களுடைய
இது கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்த்தும் அப்படின்னு சொல்றேன். அதனால இனி வருகின்ற 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கு சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு மணி நேரம் மட்டும்தான், ரொம்ப நேரம்லாம் கிடையாது, 1 மணி நேரம் மட்டும்தான் குழந்தைகளுக்கு வகுப்பு. அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ரீதிக்கு கொண்டு போகணும். குழந்தைகளை இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியா கெடுத்துட்டு இருக்கு. அதுல இருந்து குழந்தைங்களை வெளியில கொண்டு வந்து குழந்தைங்களை எப்படியாவது நல்ல விஷயத்துக்கு நம்மளுடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்மளுடைய கலை, நம்மளுடைய தமிழ், நம்மளுடைய பக்தி அதெல்லாம் குழந்தைங்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எப்படியாவது நம்மளுடைய குழந்தைங்களை ப்ரிசர்வ் பண்ணணும்னு நாங்க முயற்சி எடுத்திருக்கோம். அதுக்கும் நீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க, ஸ்கூல்ஸ் எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் இங்க கொண்டு வந்து சேருங்க. நம்மளுடைய இந்து சமய குழந்தைகளுக்கு மட்டும்தான் அதை செய்யறோம். அதனால அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் கொடுங்க, கூப்பிட்டுட்டு வாங்க, எல்லாருக்கும் இந்த பயனுள்ளதா இருக்கட்டும்னு சொல்லி அந்த அளவுல உங்க எல்லாரையும் மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மா லக்ஷணா அம்மா, நீங்க நடனம் ஆட தயாரா இருக்கீங்களா? அம்மாவோட நடனத்தோட நம்ம நிறைவு பண்ணிடலாம். லக்ஷணா அம்மா இருக்காங்களா? லக்ஷணா அம்மா, லட்சுமி பிரபா ஆட சொல்லுங்க ஐயா. லட்சுமி பிரபா அம்மா ஆடுறீங்களா? ஏதாவது குழந்தைங்க ஏதாவது நடனம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க நடனத்தோட நம்ம நிறைவு செய்யணும். அதுக்காக தான் முயற்சி பண்ணோம். இருக்குதுங்களா போட்டு? ஆமா சொல்லுங்க. இல்ல நடனம் ஆடுறீங்களா? சாஸ்வதா அம்மா கூட பாடலாம். சாஸ்வதா அம்மா வாய்ப்பு இருக்குதுங்களா? யாராவது நடனம் செய்ய முடியுமான்னு கேட்டேன். நடனம் செய்யறதோட அவங்க நிறைவு செய்யலாம். வாய்ப்பு இருந்தா பண்ணலாம் சாமி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வாய்ப்பு இருந்தா லக்ஷணா அம்மா வந்துட்டாங்க. அம்மாட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அம்மா லக்ஷணா அம்மா அவங்க வந்து வர்றாங்க. அம்மாவை பின் பண்ணிக்கிறேன். புரியுங்க, அம்மாவை நான் பின் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் சாமி, அப்படியே லைன்ல இருங்க. அம்மா அடியே பின் பண்றாங்கள, பின் பண்ண எல்லாத்துக்கும் தெரியுவாங்க. லக்ஷணா அம்மா மியூசிக் போட்டுக்கலாம். சரிங்க, ஆரம்பிக்க. லக்ஷணமா ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. அட்டகாசம். எல்லா குழந்தைகளும் அவங்களுக்கு ஒரு கரவொலி எழுப்பிடலாம். அம்மாவுக்கு ஒரு கரவொலி எழுப்பிடலாம். அருமை அருமை அருமை. லக்ஷணா அவங்களுடைய பெற்றோர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவர்களுக்கும் அடியனுடைய வாழ்த்துக்கள். அம்மா லக்ஷணா அம்மா பெற்றோர்கள் பார்க்க முடியுமா? அவர்கள் இருக்காங்களா? லக்ஷணா அம்மா அம்மா மகிழ்ச்சி. அம்மா அருமை அருமை, ரொம்ப அருமையா. அது குழந்தை ஸ்பான்டேனியஸா சொன்ன உடனே ஆடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அவங்களுக்கு. அதுவும் நம்ம சமயத்துல கொண்டு வந்திருக்கீங்க. மகிழ்ச்சிங்க சுவாமி. உங்களுக்கு அடியனுடைய பாராட்டுகள். ரொம்ப அருமையா குழந்தைகளை வந்து வளர்த்துருக்கீங்க. உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும் நாங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இந்த குழந்தைகள் வளர்ப்பு இருக்கணும்னு சொல்றேன். அதனால வருகின்ற அந்த மழலையர் முருகனுக்கும் குழந்தைகள் எல்லாத்தையும் நீங்க அனுப்பி வைங்க. அவங்க எல்லாருக்கும் நாங்க நல்ல செய்திகள் சொல்வதற்காக காத்திருக்கோம். ரொம்ப நன்றி. லக்ஷணா அம்மா அவர்களுடைய இல்லத்தாருக்கு அடியனுடைய நன்றிகள் மற்றும் பாராட்டுக்கள் முத்தமிழ் மன்றம் சார்பாக. நன்றி நன்றி சாமி. சார் வணக்கம் சார். அம்மா சார் ஐயா அசாஸ்வத அம்மா வீட்டுல பேசுங்க. அம்மா பேசுங்க சுவாமி. ஐயா, நீங்க ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதுல நம்மள நம்பர் ஆட் பண்ணிட்டு இந்த டேஸ்ல இல்ல கிளாஸ் நடக்கும்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் கொடுத்து எப்ப நடக்கும் நாங்க தெரிஞ்சு கரெக்டா அந்த டைம்ல யூட்டிலைஸ் பண்ணுவோம். சரிங்க சார். அதான் மழலையர் முருகன் ஒரு குரூப் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. அந்த குரூப்போட அந்த லிங்கை வந்து நான் வந்து அம்மா மூலமா அனுப்ப சொல்றேன். நீங்க எல்லாரும் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. மழலையர் முருகன் ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் லிங்கை வந்து அம்மா ஷேர் பண்ண சொல்றேன். எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. அதுல ஒவ்வொரு மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையில
மத்தியானம் 12 மணிக்கு என்ன டைமிங் மட்டும் அடியன்னு சொல்றேன். அந்த டைமிங்ல அடியாருக்கு குழந்தைங்கலாம் வந்து நீங்க கலந்து சிறப்பு செய்யலாம். அதுக்கான லிங்க பிரேமா அம்மா அவர்களுடைய எண் இருக்கு இல்லையா, அவங்க மூலமா தானே அனுப்பிச்சிருக்கீங்க. எல்லாரும் அம்மாவோட எண்ணுக்கு நீங்க கேளுங்க, அந்த லிங்க் அம்மா அனுப்பிச்சிருவாங்க. நிறைய பகுதிக்கு வந்துட்டு லட்சுமி அம்மா, லட்சுமி பிரபா அம்மா சொல்லுங்க. ஆடுறீங்களா? ஆடுங்க சுவாமி. அம்மா வீடியோ ஆன் பண்ணுங்க. அருமை நாங்க பார்க்க தயாரா இருக்கோம். அருமை அம்மா பின் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் சாமி, அடியன் பின் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் அடியன் பின் பண்ணிக்கிறேன். ஆடலாம். எல்லாரும் கருப்பை எடுத்துருங்க அம்மாவுக்கு. அருமை சுவாமி, அருமையா இருக்கா. ஜெயலட்சுமி அம்மா ரொம்ப குழந்தைய ரொம்ப அருமையா வளர்த்துருக்கீங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் அடியனுடைய பாராட்டுகள். சிறப்பா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பெரிய இடத்துல நீங்க எல்லாரும் வரணும். அது அடியனுக்கு வந்து அடியனுடைய விஷயம். திவ்யா மியூட் பண்ணிக்கலாம். திவ்யா அம்மா கரம் ஏற்றிருக்காங்க. எல்லாரும் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாரும் வீடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். திவ்யா ஏதாவது பேச வரீங்களா? அம்மா எதுவும் சொல்ல வரீங்களா? சரி, நிறைவு பகுதி வந்துட்டோம். ஆக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4வது ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கான ஒரு வகுப்பு நிகழ போகின்றது. குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் சொல்லி தர போறோம். அவங்களுக்கு இறைவனை பற்றி ஒரு செய்திகள்லாம் சொல்லி தர போறோம். குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளும்படி நம்ம சொல்லி தர போறோம் வாரத்துக்கு. அதனால இதுல வந்து குழந்தைகளுக்கு வந்து டான்ஸ் ஆக்டிவிட்டிஸ், ஒரு மாசம் டான்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஒரு மாசம் கிராஃப்ட் இருக்கும், ஒரு மாசம் ஓவியம் இருக்கும், ஒரு மாசம் வந்து கலைகள் இருக்கும், ஒரு மாசம் வந்து இறைவனை பற்றி நிறைய ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்போம், நிறைய வந்து உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம். பிடிச்சிருந்தா சொல்லலாம். இது வந்து நாட் மேண்டேட்டரி, ரொம்ப முக்கியம் இல்லை. அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செய்ய இருக்கிறோம். அதனால நீங்க எல்லாரும் அதை கலந்துக்கிட்டு அதுலயும் நல்லா பங்கு பெற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கலான்னு இருக்கோம். அவங்க எல்லாருக்குமே இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் நாங்க எல்லாரும் அருமையா இப்போ வந்து சர்டிபிகேட் எல்லாம் பாத்துக்கலாம். எப்படி இருந்தது சர்டிபிகேட்? எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தது? அவங்க எல்லாருக்கும் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. யாராவது தாய் தந்தையர் பேசலாம். யாராவது 2 தாய் தந்தையர்களுக்கு வாய்ப்பு, உங்க ஃபீட்பேக் பேசலாம். 2 பேர் தாய் தந்தையர்களுக்கு. அதோட நம்ம நிறைவு செய்யலாம். தாய் தந்தையர்கள் எவரேனும் பேசலாம். அதுல ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லலாம். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. ஆரீஸ்வரி அம்மா ஐயா, லீவு சமயத்துல சொன்னதுனால லீவுக்கு ஊருக்கு போய் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் நீ படின்னு கூட 2 குழந்தைங்களுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தது லீவ் சமயத்துல வந்ததுனால.
அம்மா வீட்டுக்கு போயிருந்ததுனால தம்பி பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க எல்லாரும் வந்திருந்தாங்களா, எல்லாரையும் சொல்ல வைக்கிற அந்த வாய்ப்பு இருந்தது. இந்த போட்டி இந்த லீவ் டைம்லயே இதே மாதிரி வச்சா கொஞ்சம் எல்லா குழந்தைங்களும் கண்டிப்பா சேர்ந்து ஒவ்வொரு முறையும் இந்த லீவ் டைத்துல தான் வைக்கிறோம். அதனால உங்களுக்கு எப்பயுமே பயனுள்ளதா தான் இருக்கும். ஏன்னா கூட 2 குழந்தைங்களும் நம்ம சொல்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பா 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 கண்டிப்பா. அந்த குட்டி குழந்தைங்க எல்லாம் என்ன எப்படி சொல்ல போறாங்கன்னு நினைச்சா, ஆனா அருமையா சொன்னாங்க எல்லாருமே. அதனால எல்லாரும் யூடியூப்ல பாருங்க, எவ்வளவு அழகா குழந்தைங்க பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய குழந்தைங்க பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம பிள்ளைங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே தோணுது. இதெல்லாம் பேச வருமா அப்படிங்கிற மாதிரி. திருவடி வணக்கம். அம்மா திவ்யா அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா குழந்தை பாட்டு பாடணும்னு சொல்லுங்க. அம்மா குழந்தை பாட்டு பாடணும்னு சொல்றாங்க ஐயா. ஒரே நிமிஷம். சின்ன பையன் தன்வி சொல்லுங்க. குல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சுவாமி. சொல்லு குல்லுன்னு சொல்லு. சொல்லலையா? சரி வேலும் அது மட்டும் சொல்லு. வேலும் சொல்ல மாட்டியா? சரி ஐயா மன்னிச்சுங்க. பரவாயில்லங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏதாவது அது பெற்றோர்கள் அதுக்கான வாய்ப்பு, பெற்றோர்கள் பேசலாம், பெற்றோர்களுக்கான வாய்ப்பு. ஐயா பாப்பா ஒரு பாட்டு பாடுறாங்க ஐயா, வேதமொழியார் சிவன் பாட்டு. அம்மா மன்னிக்கணும் சார், கண்டிப்பா எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா இது வந்து ஃபீட்பேக் மட்டும் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நீங்க ஃபீட்பேக் சொல்லி முடிங்க, ஃபைனலா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம். ஓகே, இங்க காரைக்கால்ல வேலுண்டு வினை இந்த குழுமம் இல்ல, அது எதுவும் ஆரம்பிக்க முடியுமா? காரைக்கால் இல்ல சார், இது ஆன்லைன் தான், வாட்ஸ்அப் குரூப் தான். நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமா தான் நிகழ்ந்துட்டு இருக்கு, இணையம் மூலமா தான் நிகழுது, ஆன்லைன் மூலமா. அதனால எங்க இருந்தும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க மட்டும் இல்ல, காரைக்கால் மட்டும் இல்ல, எங்க இருந்தும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் இல்லைங்க. நன்றி. இந்த திருவம்பாவை முத்தமிழ் விழா குறித்து இன்னும் ஒரே ஒரு பெற்றோர்கள் பேசலாம். நீங்க ஏதாவது உங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம், பெற்றோர்களுக்கான வாய்ப்பு இது. ஐயா வணக்கம் ஐயா, நான் ஜானவியோட அம்மா பேசுறேன். அம்மா வணக்கம். ஐயா இந்த வேலுண்டு வினையிலை குழுமம் இது பிரேமா அம்மாவுக்கு நான் அனுப்பியிருந்தேன் இந்த வீடியோ. இதனுடைய சர்டிபிகேட் வந்து எப்படிங்க சார் இணையத்துல இருந்து நம்ம இந்த சர்டிபிகேட் வந்து நாங்க கூகுள் டிரைவ் லிங்க் கொடுத்துறோம் சாமி. அந்த டிரைவ் லிங்க்ல நீங்க எடுத்துக்கலாம், கூகுள் டிரைவ் லிங்க்ல நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுக்க தெரியாதவங்க அம்மாவை தொடர்பு கொள்ளுங்க, அம்மா மூலமா உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. இந்த சர்டிபிகேட் நீங்க பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், எல்லாரும் கலர் பிரிண்ட் போட்டு நீங்க வச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பா இருக்கும். சரிங்களா? நீங்க எல்லாருமே அம்மாவை தொடர்பு கொண்டா அனுப்புவாங்க. ஆமா, அம்மா தொடர்பு கொண்டா அனுப்பிச்சிடுவாங்க. கூகுள் டிரைவ் லிங்க் போட்டுருவோம். டிரைவ் வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது, சப்போஸ் அது தெரியல, எங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியாது அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்க டவுன்லோட் பண்ணலாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அடியார்கள் ஒரு பெற்றோர்கள் வந்து வாய்ப்பு. நீங்க இந்த முத்தமிழ் விழா பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவங்க ஒரு பெற்றோருக்கு மட்டும் வாய்ப்பு, அதோட நம்ம நிறைவு செய்யணும். முத்தமிழ் விழா பற்றி, இந்த திருவம்பாவை முத்தமிழ் விழா பற்றி அந்த பெற்றோர்களாவது உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க பேசலாம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆக எல்லாருக்கும் அடியனுடைய மனம் கனிந்த பாராட்டுக்கள். எல்லாரும் தொடர்ந்து நீங்க எல்லாரும் பயணிக்கணும். உங்களுடைய அந்த குழந்தைங்களுடைய வீடியோஸ நீங்க இன்னொரு 1 மணி நேரத்துல நம்மளுடைய உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்போம் இல்லையா, அந்த யூடியூப் சேனல் இருக்கும், அது நீங்க போனீங்கன்னா ஒன்னும் ஷார்ட்ஸ்ல இருக்கும். சப்போஸ் ஷார்ட்ஸ்ல இல்லைன்னா நீங்க வந்து இது தேடுங்க, லேண்ட்ஸ்கேப்ல எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ்குள்ள போயிட்டு இருக்கும். அதனால அதை தேடி பாருங்க. இருந்தது அப்படின்னா நீங்க வந்து உங்க குழந்தைங்களோட வீடியோஸை பார்த்து நீங்க மகிழலாம். அது எப்பயுமே இருக்கும். அது உங்களுக்கு எப்பயுமே மறக்காத ஒரு நினைவலைகளா உங்க குழந்தைங்களோட அந்த படைப்புகள் எப்பொழுதுமே எங்களுடைய யூடியூப் சேனல்ல இருக்கும். அதனால நீங்க எல்லாம் அதை பார்த்து மகிழுங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்க எல்லாம் அனுப்பி மகிழலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவு செய்யலாம். நிறைவு செய்ய வந்துட்டோம். நம்ம நிறைவு செய்யும் முகமாக பாடல் வந்து நம்மளுடைய பிரேமாம் அவர்கள் வான்மகள் வளாது பெய்க பாடணும் கேட்டேன். வான்மகள் வளாது பெய்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி
விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். யார் இரு தொடர்ந்து? சரி, அதான் இப்போ இந்த வகையில உங்க எல்லாருக்கும் அடியனுடைய இன்னொரு முறை அடியனுடைய பாராட்டுக்கள். உங்களுக்கு வந்து இந்த வருடம் முதல் நாள்லயே உங்க எல்லா குழந்தைகளுக்கும் சான்றிதழோட, திருவம்பாவை சான்றிதழோட இந்த வருடம் உங்களுக்கு தொடங்குது. அதுவே உங்க எல்லாருக்கும் பெருமான் கொடுத்த ஒரு பெரும் பேரு. இது போன்று உங்க குழந்தைங்க எல்லா இடங்கள்லயும் நல்ல பேரும் புகழும் பெற்று அவர்கள் ரொம்ப பெருசா இருக்கணும், அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு அவர்களுக்கு எல்லாம் அடியனுடைய பாராட்டுகள். பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குழந்தைகளை நல்வழி பாதையில கொண்டு போறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்யுங்க. அதுக்கான மனக்கடலை எல்லாரும் செய்யுங்க. இப்ப வர்ற காலம் ரொம்ப மோசமா இருக்கு. குழந்தைகள் வந்து எளிமையா கெட்டு போற மாதிரி சோசியல் மீடியாலையும் சரி எல்லாத்துலயும் சரி அப்படி இருக்கிறனால இது மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள்ல குழந்தைகளை வந்து ஈடுபடுத்தி அவங்களை எந்தூசியாஸ்டிக்கா அவங்க வந்து ரொம்ப பிளேஃபுல்லா அவங்களை வந்து நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை அவங்க எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து கலந்து கொள்ளுங்க. மழலையர் முருகனுடைய லிங்க் வந்து பிரேமாமா அவர்கள் உங்க எல்லாருக்கும் அனுப்புவாங்க. அது மூலமா நீங்க எல்லாருக்கும் நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதனால அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். எல்லாத்துலயும் நீங்க வந்து மற்ற போட்டிகள்லையும் சரி மற்ற இடங்கள்லயும் நீங்க கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவுல அடிய நிறைவு செய்ய முகமாக ஆறுவி தடந்தோள் வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. உங்க எல்லாருக்கும் அடியனுடைய வாழ்த்துக்கள். சரணகுமார் ஐயா, நம்ம சஷ்டி திருவிழாவுல குழந்தைங்க எல்லாம் பாட வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் சொல்லுங்க ஐயா. ஆமா, இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே சஷ்டி விழால நாம எல்லாரும் குழந்தைங்களுக்கு பாடுறதுக்கு திருப்புகழ் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 8 குழந்தைகள் வீதம் மொத்தம் ஒரு 50 குழந்தைகள், 50ல இருந்து 60 குழந்தைகள் வந்து கந்த சஷ்டி விழால ஆன்லைன்ல அவங்க எல்லாம் பாடுறதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்திருந்தோம். குழந்தைகளை வந்து பேச்சுல கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. நிறைய அவங்க கதா காலட்சேபம் பண்ற அளவுக்கு அவங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சொற்பொழிவாளர்களா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். நல்ல திறமை மிக்கவர்களா, ஓவியர்களா, கலைகள்ல சிறந்தவர்களா, ஒழுக்கத்துல சிறந்தவர்களா, பண்பாட்டுல சிறந்தவர்களா, கலாச்சாரத்துல சிறந்தவர்களா கொண்டு வரணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆப்வியஸா படிப்புல நீங்க எப்படியும் கொண்டு வந்துருவீங்க, நல்ல ஸ்கூல்ல தான் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா ஸ்கூல்ஸ்லயே இப்ப வந்து கலாச்சாரமோ பண்பாடோ சொல்லித்தரது இல்லை. ஆனா நாம அதை வந்து பெருமூச்சா எடுத்து அதை எப்படியாவது குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி அதுக்கு பலவாறு முயற்சி செய்யறோம். அதை எல்லாரும் கண்டிப்பா நீங்க எல்லாரும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அடியன் கேட்டுக்கிறேன். எங்களோட எப்பொழுதுமே இணைந்துருங்க. அதுக்கான லிங்க் மேக்சிமம் எல்லாமே ஆன்லைன்ல தான் இருக்கும். அதனால நீங்க வீட்டுல இருந்தபடியே உங்க குழந்தைகளை வந்து நீங்க நல்லா சிறப்பா கொண்டு வந்துடலாம். அதனால நீங்க எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானுடைய பெருங்கருணை இருக்கணும். அடுத்த முறை நாம எல்லாரும் இதே போன்ற முத்தமிழ் விழால அடுத்த தடவை இன்னும் பெட்டரா இசைத்தமிழா இருக்கட்டும், இயற்றமிழா இருக்கட்டும், மற்றும் நடன தமிழா இருக்கட்டும், எல்லா தமிழ்லையும் நீங்க நல்லா சிறந்து நீங்க எல்லாரும் பங்கு பெறணும். அதுலயும் சிவபெருமானையே நீங்க பார்க்கணும். சிவபெருமானுடைய அருள் உங்க எல்லாருக்கும் எப்பொழுதுமே கிடைக்கணும் அப்படிங்கிற பெருநோக்கோடு இந்த அவையை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி சரவணகுமார் ஐயா அவர்கள் ஏதோ ஒரு பாடல் பாடணும்னு சொன்னாங்க. அவங்கள பாட சொல்லிட்டு நம்ம அதோட நம்ம நிறைவு செய்யணும். நீங்க பாடலாம் சுவாமி. ஐயா வேதமொழியார் பாடு. திருச்சிற்றம்பலம். அன்னை பத்தி பாடுறேங்க ஐயா. பாடுங்க சுவாமி. நீட்டர் செம்மேனியர் நாத பறையினர் அன்னை என்னும் நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதரால் அன்னை என்னும் கண்ணஞ்சனத்தனர் கருணை கடலினர் உள்ளிண்டுருக்குவர் அன்னை என்னும் உள்ளிண்டுருக்கி உழப்பில் ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னை என்னும் நித்தமணல நெறி தரு குஞ்சியர் பாண்டின் நாடரால் அன்னை என்னும் பாண்டின் பரந்தெல்லும் சின்றையே ஆண்டன்பு செய்வரால் அன்னை என்னும். அருமை. நன்றிங்க சுவாமி. உங்க பாட ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம அடுத்த 2027 இதே ஜனவரி மாதம்
நாம வந்து மீண்டும் வந்து முத்தமிழ் விழால, திருவம்பாய் முத்தமிழ் விழால இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியோடு நாம எல்லாம் சந்திக்கலாம். இடையில நம்ம எல்லாரும் திரும்பவும் இந்த மழலையர் முருகன் அப்படிங்கிற மாதாந்திர வகுப்புலையும் நாம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் விடைபெறுங்க. நன்றிங்க சுவாமி. சிவசிவ.